இப்னு ஹஜர் வந்து இந்த ஆயிஷா நாயகி சொல்ற அறிவிப்பு தப்புங்கிறார். ஏன் தப்புங்கிறாரு? குர்ஆனுக்கு மாத்தம்ங்கிறத தப்புங்கிறார். அப்ப நம்ம விளங்கிக்கிறோம், குர்ஆனுக்கு மாத்தம்ங்கிற ஒரு பார்வை தான் எல்லா அறிஞர்களுடைய மனசுல நிறைஞ்சு இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்க, இது புகாரியில் 1090 வருது. இந்த ஹதீஸ் எதில் வருது? புகாரியில் 1090. அதாவது என்ன 90 என்ன வருதுன்னு கேட்டால், அஸ்ஸலாத்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அஸ்ஸலாத்து அவ்வளுமா ஃபுரிலத் ரக்காத்தைனி, தொழுகை வந்து துவக்கத்தில் வந்து 2 ரக்காத்தான் கடமை. எத்தனை கடமை? இந்த இருக்குல்ல, அவ்வளுமா ஃபுரிலத் ரக்காத்தைனி, 2 ரக்காத்து தான் ஆரம்பத்தில். லோஹருக்கு எத்தனை ரக்காத்து கடமை? 2 தான். அசருக்கு 2 தான். இஷாவுக்கு 2 தான். அப்படி தான் கடமையானுச்சு ஆரம்பத்தில். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இப்போ உகிர்ரத்து சலாத்து சஃபரி, சஃபருடைய தொழுகை, பிரயாண தொழுகை இருக்குதுல்ல, அந்த தொழுகை வந்து அப்படியே நீடிக்கப்பட்டது, 2 ஆக்கிருச்சு. உத்திமத்து சலாத்துல் ஹாலரி, ஊரில் தொழுகிற தொழுகை வந்து 2 ஆடு பண்ணிட்டாங்க. ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 4 இருந்து 2 குறைக்கலையாம். கடமையே எவ்வளோ தான்? 2 தான். லோஹருக்கு 2, அசருக்கு 2, இஷாவுக்கு 2, ஃபஜருக்கு 2, எல்லாம் 2 தான் கடமையாக்கப்பட்டுச்சான். கடமையாக்கப்பட்ட பிறகு இதை பிரயாணத்துக்கு மட்டும் வச்சுக்கிறங்க, உள்ளூரில் தொழுவுனா 2 எல்லாம் 4 ஆக்கிருங்க என்று 2 இருந்தது 4 ஆக்கப்பட்டுச்சுங்கிறாங்க. உண்மை என்ன? இப்போ ஹதீஸ் 4 ஆக்கிட்டு சலுகையாக 2 ஆக்குனானா அல்ல, அதில் 2 கடமையாக்கிட்டு பிரயாணத்தில் இல்லாமல் இருந்தால் 4 கூட்டுனானா என்று வரும் பொழுது, ஆயிஷா நாயுடைய கருத்து பிரகாரம் என்ன வருது? 2 தான் கடமை. லோகருக்கு 2 கடமையாக்கணும். அது பிரயாணத்துக்கு வச்சுக்கிறங்க. உள்ளூரில் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் என்ன செஞ்சுக்கிறங்க? 2 4 ஆக்கிருங்க. அப்போ 2 இருந்து 4 ஆணுச்சா, 4 இருந்து 2 ஆணுச்சா? தான் டாபிக். ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்க? 2 தான் இருந்துச்சு, அப்புறம் 4 ஆக்கி விட்டான்ங்கிறாங்க. ஆயிஷா நாயி இத்தனை விவரமான ஆள், எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்க்குற ஆள் தான் ஆயிஷா நாயி. இது வந்து புகாரில் 1090 இருக்குது. இந்த ஹதீஸில் வந்து இப்போ வந்து ஃபத்துல் பாரி இப்னு ஹஜர் சொல்கிறார், இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது குர்ஆனுக்கு மாத்தம். அதாவது 2 இருந்து 4 அதிகரித்தது என்பது இருக்குல்ல, அது குர்ஆனுக்கு மாத்தம். யார் சொல்கிறா? லாஹிருல் ஹதீஸி முஹாலிஃபுன் லி லாஹிரில் குர்ஆன். இந்த ஹதீஸின் நேரடியான கருத்து குர்ஆனின் நேரடியான கருத்துக்கு மாற்றமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. இந்த ஹதீஸை மறுக்கிறது. ஹதீஸில் ஆயிஷா நாயகி சொல்லிட்டாங்க, அறிவிப்பாளர் கரெக்டாகிருச்சு. அப்போ இந்த செய்தி பிரகாரம் என்ன வருதுன்னு கேட்டால், 2 தான் கடமை. உள்ளூரில் இருக்கும்போது நீங்கள் 4 அதிகமாக்கிட்டான்ல அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்து நடைமுறை தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஹதீஸாக போயிடும். ஆயிஷாவுடைய சொந்த கருத்து இல்லை இது. இதில் என்ன வருதுன்னா ஹதீஸ் ஆகுது. எப்படி ஹதீஸ் ஆகுது? ரசூலுல்லாஹ் காலத்துடைய விஷயத்தானே சொல்கிறாங்க, அல்லாஹ் கடமையாக்கின விஷயத்தானே சொல்கிறாங்க. அப்போ இப்படித்தான் ஆக்கப்பட்டுச்சுன்னு அவங்க சொல்லும் பொழுது, இந்த ஹதீஸ் பிரகாரம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், 2 கடமையாக்கிட்டு பிறகு 2 ஆட் பண்ணிட்டான்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாருன்னா, லாஹிருல் குர்ஆனி அந்த மூலத்தை நீங்கள் பார்த்துக்கிறங்க. இப்போ லாஹிருல் ஹதீஸுடைய வெளிப்படையான அர்த்தம் வந்து முஹாலிஃபுன், முரணாக இருக்கிறது. இல்லை லாஹிரில் குர்ஆன், குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், ஆயிஷா நாயுடைய ஹதீஸ் எதுன்னு தெரிவிக்கிறது, அதான் அன்னஹா ஃபிரித ஃபில் அஸல் ரக்காத்தைனி, 2 ரக்காத் தான் ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டுச்சு என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஒஸ்தமர்ரத்து ஃபி சஃபரி, சஃபரில் மட்டும் பிரயாணத்தில் மட்டும் நீடிக்கிறது என்று சொல்கிறது. ஆனால் லாஹில் குர்ஆனி, குர்ஆனுடைய வெளிப்படையான கருத்து சொல்கிறது, அன்னஹா கானத் அர்பான், 4 இருந்து நுக்கிசத் குறைக்கப்பட்டது. குர்ஆன் சொல்லுகிறது உங்களுக்கு 4 ஆக்கிட்டு 2 குறைச்சிருக்கோன்னு சொல்லுகிறது. ஹதீஸ் சொல்லுகிறது 2 ஆக்குனதே உங்களுக்கு பின்னாடி 4 கூட்டிட்டோன்னு வருது. அப்போ குர்ஆனுக்கு இது மாற்றம்னா என்ன செய்யுது? ஏற்றுக்கிறோட எடுத்தோம். குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குதுன்னா அப்போ மாற்றமாலாம் இருக்காதுங்கிறாங்கல்ல, இருக்குதே, மாற்றமாக இருக்காதுங்க, இருக்குங்கிறார். எந்த வசனத்துக்கு மாற்றமாக இருக்குது? அந்த வசனத்தை அவர் சொல்லலை, நம்ம தேடி எடுத்ததை நம்ம சொல்லிக்கலாம். இதை தான் சொல்கிறார் அவர். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், 4:101 அந்த வசனம் என்னது? 4:101. 101 என்ன இருக்குன்னா, ஒய்தா லரப்தும் ஃபில்லர்லி, லரப ஃபில்லர் என்ன பயணம் செய்கிறது? லரபனை அடிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. பூமியில் அடித்தீர்கள்னா என்ன அர்த்தம் வந்துடுறேன்? பயணித்தல்னு அர்த்தம். ஒய்தா லரப்தும் ஃபில்லர்லி, நீங்கள் பூமியிலே பயணம் செய்தால், ஃபலைஸ அலைக்கும் ஜுனாகுன், உங்கள் மீது குற்றம் இல்லை. ஜுனாகுன்னா குற்றம்.
லைச அலைக்கும்னா உங்கள் மீது இல்லை, லைசண்டா இல்லைன்னு அர்த்தம். லைச அலைக்கும் ஜுனாகுன், உங்கள் மீது குற்றம் கிடையாது. அன் தக்சூர் மின சலாத்தி, தொழுகையை குறைத்து கொள்வது குற்றம் கிடையாது. குறைத்து கொண்டா என்ன அர்த்தம்? கூட இருக்கிறத குறைக்கின்ற அர்த்தம். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க குறைஞ்சிருந்து கூட்டுனாங்கன்னு வருது. அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா பிரயாணத்தில் இருக்கும்போது நீங்கள் குறைத்து கொள்ளலாம். அப்போ என்னன்றது 4 இருந்துச்சுன்னு அர்த்தம். முன்னாடி இருந்தது 4, சஃபரில் போனால் 2 ஆக்கிக்கிறங்க. அப்போ 4ஆக இருந்து குறைத்தல் வருதல். அன் தக்குசுரு, நீங்கள் குறைத்து கொள்வது. மினசலாத்தி, தொழுகையை குறைப்பது. குறைப்பது என்ன அர்த்தம்? கூட இருந்து குறைக்கப்படுது. 4ஆக இருந்து 2 ஆக்கப்படுது. அப்போ இந்த 4:101 இப்படி தெளிவாக சொல்லியிருக்கும் போது ஆயிஷா நாய் உல்டாவாக சொல்கிறாங்க, அது சரியில்லை, அது குர்ஆனுக்கு மாத்தம் அப்படின்னு இப்னு ஹஜர் சொல்கிறார். இப்போ உசூலில் இல்லாமல் ஹதீஸ் உசூலுங்கிறாங்களே, இதான் இப்போ உசூல். எல்லாருடைய மனசுலையும் குர்ஆனுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கத்தானே செய்யுது. அந்த விஷயத்துக்கு மாற்றமாக இது இருக்குதை பார்க்குறோம். அவர் இப்னு ஹஜரை ஏற்றுக்குருவாங்க எல்லாரும். இப்னு ஹஜரை பொறுத்த வரைக்கும் சுன்னத்து ஜமாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிஞர். இப்னு தைமியாவை தான் இந்த குரூப்லாம் ஏற்றுக்கிறாரு. இப்னு ஹஜரை யார் ஏற்றுக்குருவாங்க? தௌஹீத் வட்டாரத்தில் உள்ளவங்களை ஏற்றுக்குருவாங்க, சுன்னத்து ஜமாத் ஆட்களை ஏற்றுக்குருவாங்க. பெரிய ஹதீஸ் கலையில் ஒரு பெரிய மேதை. ஹதீஸ் கலையில் என்னது, அவ்வளோ பெரிய நினைவாற்றல் மிக்கவர். ஒவ்வொரு எழுத்து புக்கெலாம் இல்லாத காலத்தில் என்ன செய்வார், ஒரு ஹதீஸ் வந்தால் இந்த ஹதீஸ் எந்தெந்த புக்கில் வருதுன்னெலாம் சொல்லுவார். எந்த ஒரு அந்த காலத்தில் அச்சு பெறுதெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் யாவோ சக்தியில் வச்சே சொல்லக்கூடியவர் யார்? இப்னு ஹஜருங்கிறது மிகப்பெரிய புகாரிக்கு விரிவுரைலாம் எழுதியிருக்காரு, ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறார். சொல்லுங்களா, அதிகமான யாவோ சக்தி உள்ளவர்ந்து நம்ம அறிஞர்கள்லாம் தேடி பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல நிற்பார், முதல் இடத்துல நிற்பார். பெரிய ஆராய்ச்சியாளர். அவர்கிட்ட மனிதனும் சில தவறுகள், சிந்தனைகளில் தவறுகள்லாம் வர, அது வேறு விஷயம், அந்த தவறை கழிச்சிக்கிற வேண்டியதான். ஆனால் அவருக்கு நிகரான ஒரு அறிஞர்களை நம்ம பார்க்க முடியலை. தேடி பார்த்தோம்னு சொன்னால் பெரிய ஸ்காலர், பெரிய அறிஞர்னு மதிக்கக்கூடிய ஆள் இப்னு ஹஜர். அவங்க மதுஹபலையும் மறுக்க மாட்டாங்க. இவர் இவ்வளோ அறிஞராக இருந்தால் கூட ஷாஃபி மதுஹபில் இருந்தார், மதுஹபவாதி, அதில் தப்பு செஞ்சுட்டார். ஆனால் ஆய்வு செய்கிற விஷயத்தில் கரெக்டாக இருந்தார். ஆனால் அவர் என்னவாக இருந்தார்? மதுஹபாக இருந்தார். ஆனால் ஹதீஸுகளை பேசும் பொழுது கரெக்டாக பேசுவார். எந்த ஒரு மெசேஜ் தப்பாக கொடுக்க மாட்டார். ஒரு ஹதீஸில் இருக்குன்னு சொன்னால் இருக்கும், கரெக்டாக தேடி பார்த்தா இருக்கும், அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அவர்கிட்ட சில தப்புகள்லாம் வந்திருக்கு, அது ஒரு விஷயம். அப்போ நம்ம எதை சொல்கிறோம்னு கேட்டால், அப்போ இப்னு ஹஜர் இந்த ஆயிஷா நாயகி சொல்கிற அறிவிப்பு தப்புங்கிறார். ஏன் தப்புங்கிறாரு? குர்ஆனுக்கு மாத்தம்ங்கிறால தப்புங்கிறார். அப்போ நம்ம விளங்கிக்கிறோம், குர்ஆனுக்கு மாத்தம்ங்கிற ஒரு பார்வை தான் எல்லா அறிஞர்களுடைய மனசில் நிறைஞ்சு இருந்திருக்குது. அதை நம்ம சொல்லும்போது என்ன புது கருத்து மாதிரி சித்தரிக்க பார்க்குறாங்க. இது ஒரு விஷயம்.